த கோட் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல தான் உண்மையான ஓஜி வில்லனை ரிவீல் பண்ணிருப்பாங்க. அதாவது காந்தியோட உண்மையான பையன் ஜீவனை பாத்தீங்கன்னா ரிவீல் பண்ணிருப்பாங்க. சோ இந்த ஓஜி வில்லனை ஆல்ரெடி செகண்ட் ஹாஃப்லயே பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. எந்த சீன்லனா ஜீவன் பாத்தீங்கன்னா வைபவோடைய இடத்துக்கு போயிருப்பாரு. அங்க ஜீவனுக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வரும். நம்ம வந்து காந்தி தான் கால் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் ஆனா கால் பண்ணது மோகன். சோ மோகன் பாத்தீங்கன்னா போன்ல ஜீவன் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர்ல ஜாக்கெட் போட்டுட்டு ஒருத்தர் கிராஸ் ஆவாங்க. அட் த சேம் டைம் போஸ்ட் கிரெடிட் சீன்ல காமிச்ச அந்த ஓஜி வில்லனும் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல தான் ட்ரெஸ் போட்டுருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ மேனன் கேரக்டருக்கு பின்னாடி கிராஸ் ஆகி போனது வேற யாரும் இல்ல, தளபதி ஓஜி வில்லன் தான் கிராஸ் ஆகி போறது. அண்ட் இதை பாத்தீங்கன்னா இந்த மூவியோடைய எடிட்டரே பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூல அபிஷியலாவே சொல்லியிருக்கிறாரு. ஆக்டர் மோகனோடைய அந்த மேனன் கேரக்டருக்கு பின்னாடி கிராஸ் ஆகி போனது அந்த ஓஜி வில்லன் தான் அப்படின்றத.